ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டினை பாருங்க. ரொம்ப யூனிக்கான ஒரு கொஸ்டின். ஆரம்பத்தில் இந்த கொஸ்டினை பார்க்குறவங்களுக்கு இது எந்த சாப்டர்னு கூட தெரியாம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல ரியல் நம்பர்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஏன்னா பிரைம் ஃபேக்டரேஷன் பண்ண போறோம் அப்படின்றதால இட் இஸ் ஆப்வியஸ்லி கம்ஸ் அண்டர் யுவர் ரியல் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். ஸோ கொஸ்டின் முதல்ல படிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இஃப் பி இஸ் எ பிரைம் நம்பர், என் இஸ் எ பாசிட்டிவ் இன்டிஜர். இங்க பி அப்படின்றது ஒரு பிரைம் கொடுத்துட்டாங்க, என் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், n பிளஸ் பி வந்து 2000. அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா 2000 வருதான். க்ளூ என்னன்னா, இந்த ரெண்டு நம்பருக்குமான எல்சிஎம் வந்து 21879. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் n அண்ட் p. ஸோ இது ஆக்சுவலா வந்து ஒரு எக்ஸாம்பிள் பேஸ் பண்ண கொஸ்டின். நீங்க சேலஞ்சா நான் ட்ரை பண்றேன் சார் அப்படின்றவங்க தயவு செஞ்சு நீங்களே வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இல்ல சார் நீங்க கொஞ்சம் கைட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ் ஐ எம் ஸ்டார்டிங் நவ். ஸோ உங்களுக்கு எந்த ஐடியாவும் தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது கொடுத்துருக்கிற அந்த 21879 ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. பிரைம் ஃபேக்டரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ ஸ்டார்ட் வித் த ஃபேக்டரைசேஷன். ஸோ 21879 ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டூ த ஃபேக்டரைசேஷன். ஸோ சம் ஆஃப் த நம்பர்ஸ் டிவிசிபிள் பை 3 பாருங்க. ஏன்னா இது கண்டிப்பா ஆட் நம்பர் 2 டேபிள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐம் ஸ்டார்டிங் வித் 3 டேபிள். 3 டேபிள் ஸ்டார்ட் பண்றேன். 7 3s are 21. 8ல 2 3s are 6, ரிமைனிங் 2 இருக்கு, அப்போ 27 ஆயிடும். 9 3s are 27 and 3 3s are 9. அகைன் இதுவுமே எனக்கு டிவிசிபிள் பை 3 தான். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் 3 டேபிள். 2 3s are 6, ரிமைனிங் 1. 4 3s are 12, 3 3s are 9, ரிமைனிங் 1. இப்போ அகைன் நீங்க இதை பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. ஏன்னா என்ன வருது? 10 வருதா? அப்போ வரல. அப்போ வேற என்ன டேபிள்ல வரும்னு யோசிங்க. இங்க ஆல்டர்னேட்டிவ் டிஜிட்ஸ் பாருங்களேன். 2ம் 3ம் 5, 4ம் 1ம் 5. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் சேமா இருந்தா இட் வில் ஆல்வேஸ் கம் இன் 11 டேபிள். சரிங்களா? 11 டேபிளுடைய பேசிக் டிவிசிபிலிட்டி ரூல் அதுதான். ஸோ ஐ ஸ்டார்ட் வித் 11 டேபிள். ஸோ 24ல 2 11s are 22, ரிமைனிங் 2. 23லயும் 2 11s are 22, ரிமைனிங் 1, 1 11s are 221. நமக்கு 13 17s are. சரிங்களா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 13 7s are 17s are 221. ஸோ அகைன் 17 டேபிள் எடுத்தோம்னா 1 தான். ஸோ உங்களுடைய பிரைம் ஃபேக்டரைசேஷன் இப்போ கவனிச்சிங்கன்னா 21879 இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 ஸ்கொயர் இன்டூ 11 இன்டூ 13 இன்டூ 17 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நல்லா கவனிங்க இந்த கொஸ்டினை. இப்போ இதுல உங்களுக்கு யார் வேணாலும் என்ன இருக்கலாம், யார் வேணாலும் பியா இருக்கலாம், அப்படிதானே? பட் ஒரே க்ளூ என்னன்னா என்னும் பியும் ஆட் பண்ணா 2000 which is given in the question. அப்படிதானே? yeah, which is given in the question. அப்ப நான் என்ன பண்ணணும்? I need to check the possibilities where எந்த காம்பினேஷன் எனக்கு என்னுடைய வேல்யூ பியோடைய வேல்யூ ஆட் பண்ணா 2000 வருது அப்படின்னு பார்க்கணும். அதான பேசிக்கு. பட் நீங்க இங்க 3 யூஸ் பண்ண முடியுமானா 3 யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல p is a prime number கொடுத்துருக்காங்க, n is a positive integer. இப்போ இதுல நான் ஒரு இடத்துல n equal to 3 கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்ப ரிமைனிங் ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு p உடைய வேல்யூவா இருக்கும். சரிங்களா? ஒன்னு n வந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னா. பட் நான் pல 3 எடுத்தேன்னா n வந்து the remaining values-ஆ இருக்கும். So I am not going to use p value. நீங்க p value சப்போஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. சப்போஸ் if I want to use p value is equals to 3, அப்போ n வேல்யூ என்னவா இருக்கும்? மீதி எல்லா நம்பரா இருக்கும். அப்போ மீதி எல்லா நம்பர்ன்றது என்ன? உங்களுக்கு ஒரு 3, ஒரு 11, ஒரு 13, ஒரு 17. இதை மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு செகண்ட் லைன்ல நம்பர் இருக்கே 7293. அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணா உங்களுக்கு 2000 வருதா? வரல. அதனால I am not taking p value 3 here. அப்போ நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் யாருன்னா I am going to take 11. அப்போ if p is equals to 11 எடுக்கிறேன். p equal to 11 எடுத்தா அப்போ n equal to 11 தவிர மற்ற எல்லா நம்பரும், அப்படித்தானே? ஸோ என்ன வரும் உங்களுக்கு? 3 ஸ்கொயர், நான் ஃபுல்லாவே எழுதிக்கிறேன், 3 ஸ்கொயர் இன்டூ 13 இன்டூ 17. இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 13 17 நம்ம கிட்ட இப்போ தான் 221 இருக்கு. 221 9ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 1 9s are 9, 2 9s are 18, ரிமைனிங் 1, 2 9s are 18 plus 1 19. அப்போ n வேல்யூ எனக்கு 1989 வருதா? இப்போ இந்த கேஸ்ல இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா ஹியர் n plus p is equals to 2000 வருது. அப்போ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். therefore n is equals to 1989, p is equals to 11 தான் ஃபைனல் ஆன்சர். சார் சப்போஸ் எனக்கு இது வரல சார், எனக்கு இந்த காம்பினேஷன் 2000 வரல சார்னா அடுத்து நீங்க என்ன பண்ணிருக்கணும்? p equal to 13 வச்சு போட்டிருக்கணும். அங்கேயும் வரலன்னா அடுத்து நீங்க என்ன பண்ணிருக்கணும்? p equal to 17 வச்சு போட்டிருக்கணும். இது ரொம்பவே ஒரு சூப்பர்பான கிரியேட்டிவ் கொஸ்டின். ஐ ஹோப் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய கிரியேட்டிவ் ஸ்கில்லுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்ல இதே கொஸ்டினோ இல்லை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கிராக் பண்றதுக்கு ஒரு ஐடியாவா இருக்கும். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எக்ஸ்பிளனேஷன். இந்த வீடியோ புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு மறக்காம நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுடைய மெயின் சேனல் ஒன்று இருக்கு, கார்த்திக் மேக்ஸ். அதையுமே பார்க்கறதா பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. டேக் கேர், பை பை. கீப் இன் டச் வித் அவர் சேனல் ரெகுலர்லி. பை.